இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் 4 மணிக்கே வந்தவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே வந்தவங்களும் இருக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு 6 மணி ஆகும்போது சன்ரைஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் வரவே இல்லை. நாங்களும் அதே மாதிரி தான் ஒரு 5-5:30க்கெலாம் வந்துட்டோம். 6 மணி 6:20 6:30 இந்த மாதிரி ஏதோ ஒரு டைமில் ரைஸ் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க. கூகுளில் கூட செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சூரியன் வந்து மேகமூட்டமாக இருந்ததுனாலே என்னமோ தெரியல, ரைஸ் ஆகி வந்தது தெரியவே இல்லை நமக்கு. ரொம்ப உச்சியில் போய் தான் வந்து சன் வந்து நல்லா பளிச்சுன்னு சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்போது தான் தெரிஞ்சுது. சன்ரைஸ் பார்க்கணுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. நாங்களும் அந்த மாதிரி தான் ஓகேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அப்புறம் கன்னியாகுமரிக்கு பக்கத்துலேயே வந்து சுசீந்திரம் கோயில்னு சொல்லிட்டு இருக்குது, அங்கேயும் போய் நல்லபடியாக சாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பேலஸ் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் லாஸ்ட்டாக நாங்கள் போன இடம்னு பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி தான். நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லபடியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 2 நாள் போனதே தெரியல, எல்லாருமே சேர்ந்து போனது அப்படிங்கிறனால.